ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்குற ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் 21 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒயனை அந்த செக்ரட்டரி கடத்தி வச்சுட்டு தேங்க் கால் பண்ணியிருந்திருப்பா. தேங்கும் ஒரு மாதிரி பதறி இருந்திருப்பான். அதோட இந்த படம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 21. இங்கே பாரு மச்சான், நீ எதுக்கும் கொலைப்படாத. நான் அந்த கடைக்கு போய் விசாரிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தால் அதில் பார்த்து நம்ம வேணால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அங்கேருந்து சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டான். ஸோ இது நடு ராத்திரி இந்த செக்ரட்டரிக்கு என்னடானா பைத்தியம் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். அப்படியே தேங்க் ஃபோட்டோவை பார்த்துட்டு கத்திட்டு இருக்கா. ஏதோ ஒரு பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது அவங்களோட பாட்டி வீடு போல். ஸோ அங்கே இருந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. வாயின் அங்கே ஓரமாக கட்டி போட்டிருக்கா. வாயின் பெட்டில் தான் படுத்து கிடக்குறா. இவனை லவ் பண்ணி இவன் வேணும்னு நாயாப்பையாக தெரிஞ்சேன். ஆனால் இவன் என்னை ஒரு இத்துக்கு ஒரு ஹேருக்கு கூட நான் மதிக்கலை. என்னை நீ மதிக்கலைல, அதான் நீ யாரை ரொம்ப லவ் பண்ணுறியோ, உன் லைஃப்லே யாரை நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சியோ அவளையே நான் தூக்கிட்டேன். எதுக்கு? உன்கிட்ட என்ன கேட்டேன்? பொண்டாட்டி ஆகணும்னு கேட்டேனா? இல்லை, உன் காதலியாக இருக்கணும், நான் உன்னை 2வது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லிட்டேன். ஆனாலும் என் ஆஃபரை நீ ஏற்றுக்கலை, என்னை அசிங்கப்படுத்திட்டேன். அது நீ ஃபஸ்ட்டே வேண்டான்னு சொன்னால் பரவாயில்ல, அப்படியே நான் சொல்லும் போதெல்லாம் என்னை பார்த்து பார்த்து சிரித்து என்னை மயக்கணியில் இருக்குது. இந்த வயனை நிச்சயமாக நான் உயிரோட விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி இவ்வளோ கொல்லுவேன். நீங்கள் தேடி வருவ பார்த்தியா, அப்போ நான் கொல்லுவேன். உன் கண்ணு முன்னாடி கத்தி எடுத்து அவளை சத்தக்குன்னு குத்துவேன். உன் முன்னாடி குத்துவேன். அவள் ரத்தம் உன் மூஞ்சில் தெரிக்கும். அப்போ நீ ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாரு. அப்போ புரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. புரியணும், புரிய வைப்பேன். வைப்பத்தையும் கண்டிப்பாக வைப்பேன். உன் பின்னாடியே சுற்றி வந்தால மதிக்கலை நீ என்ன உனக்கு இருக்குது அப்படின்னு அவள் வில்லத்தனமாக பிளான் போட்டுட்ருக்க. வாணி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவளுக்கு பக்கு நடிக்குது. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, தேங்க நம்மளை காப்பாற்ற வந்தாலும் இவன் நம்மளை விட போகிறதில்ல, நம்மளை கொல்ல தான் போகிறான், எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது அது பழைய விடுங்கிறதுனால லைட்ஸ் எதுவும் கிடையாது. மெழுகுவத்தி தான் ஏற்றி வச்சுருக்கா. ஸோ அங்கே நேராக பக்கத்தில் ஒரு மெழுகுவத்தி இருக்குது. அதில் போய் அவளோட கை கட்டை வைக்கிறா. அந்த கயிறு கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு வந்துருச்சு. வாயினும் கால் கட்டெல்லாம் அவுத்துட்டு வாயிலேருந்து செலாட்டாப்பி எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அந்த ரூம் கிட்ட வாசல்கிட்ட வந்து பார்த்தா அவள் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சேரில் ஓரமாக படுத்து கிடக்குறா. எப்படி இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே மெதுவாக வந்து கதவு கிட்ட வரைக்கும் வந்துட்டா. அப்போ கரெக்டாக அந்த செக்யூரிட்டி அப்படியே கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டா. கடவுளே அவள் தூங்கிடணும், அவள் கண்ணு முழிச்சு பார்த்துடக்கூடாது அப்படின்னு நின்று வேண்டிக்கிட்டே பார்க்குறா. அவள் மறுபடியும் கண்ணை மூடிட்டா. பட் கதவை தாப்பால் போட்டிருக்குதா. அதை மெதுவாக ஓப்பன் பண்ணுறா. அது வெளியே கொஞ்சமாக வருது. எனக்கு ஹார்ட் பீட் டப்புன்னு அடிக்குது. ஏன்னா கண்ணு முழிச்சானா சோலி முடிஞ்சு, அதனால மெதுவாக இழுக்கிறா. அது ஒரு வழி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த கதவை மெதுவாக திறந்து அப்படியே அது எப்படி முடிந்துச்சோ அதே மாதிரி மெதுவாக பூட்டிட்டு இவள் உள் பக்கமாக தாப்பால் போட்டிருந்தால வாயன் என்ன பண்ணுறா, வெளிப்பக்கமாக தாப்பால் போடுறா. அப்போ தான் தன்னை பின்தொடர்ந்து வரமாட்டான்னு வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வரா. பார்த்தா இவள் கிராமத்தில் தான் வாயனை கடத்தி வச்சுருந்துருக்கா போல். சுற்றி சின்ன வீடாக தான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியலை. இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு எப்படி போகிறதுன்னு வாயனுக்கு தெரியல. ஏன்னா வாயன் வரும்போது மயக்கம் போட்டு தான் வந்திருப்பா. ஸோ எப்படி வர்றது எப்படி போகிறதுங்கிற வழி தெரில. ஸோ அப்படியே அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது தேங்கிட்ட போயிடணும் கடவுளே அப்படின்னா அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக மெயின் ரோட்டுக்கும் கண்டுபிடிச்சி வந்துட்டா. கடவுளே ரொம்ப நன்றி, எப்படி நான் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் இங்கேருந்து எப்படி போகிறது, யாரை என்னை கூட்டிகிட்டு போவா, நான் எப்படி போகிறது அப்படின்னு வாயன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வருது. வாயனும் அந்த காரை அப்படியே ஸ்டாப் பண்ணுறா. அதோட இந்த சீன் கட் ஆகுது. ஸோ இப்போ தான் அந்த சைக்கோ கண்ணு முழிச்சு பார்க்குற அந்த செக்ரட்டரி கண்ணு முழிச்சு பார்த்தா வயனை காணோம். எங்கே போனா இவ எங்கே போனா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. வயனை காணோம். கதவை பார்த்தா கதவு திறந்துருக்கு. சரி இவ போய் கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவை வெளிப்பக்கமும் பூட்டியிருக்கு. கதை வேறு திறக்க முடியல. என்னென்னமோ ட்ரை பண்ணுறா, திறக்கவே முடியல. இப்படி விடிஞ்சிருச்சு. எப்படியோ ஜங்குக் அந்த கடையிலேருந்து கால் பண்ணுது செக்ரட்டரி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் எங்கேயாவது தான் இருக்கணும் அப்படின்னு அவளோட ஃபோட்டோ வச்சு பக்கத்தில் விசாரிக்கும் போது இங்கே இருக்கிற கிராமத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட பாட்டி வீடு இங்கே தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறான். போலீஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்னு காரில் வரிசை அந்த கிராமத்துக்கு போகுது.
அந்த கிராமத்தில் நைட்டு தான் யாரும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. காலையில் பார்த்தா எல்லோரும் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு, இந்த இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? ஆ இதோ இந்த வீடு தான்ப்பா அப்படின்னு காட்டினதும், அந்த வீடு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. ஸோ அவங்களும் உள்ளே தள்ளி போய் பார்த்தா வெளிப்பக்கமாக பூட்டியிருக்கு. பார்க்குறான். டேய் ஒழுங்கா விசாரிச்சாடா, இது என்னடா வெளிப்பக்கமாக பூட்டியிருக்கு, இதுக்குள்ளே எப்படிடா வாங்கிட்டுருப்பா? டேய் நீயே சொன்னீலடா அவங்க வீடு இதான்னு. அவங்க தானே சொன்னாங்க, இரு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு. திறந்து பார்த்தா அங்கே செக்யூரிட்டி தான் மூச்சு விட முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. ஏ இவ இங்கே தானே இருக்கா, அப்போ வாயின் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சுற்றி முற்றி வாயினை பார்த்து தேடுறாங்க. அங்கே கயிறு எல்லாம் கிடக்கு, வாயினோட சில திங்ஸ் இருக்குது, வாயினோட ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் கிடக்குது. ஆனால் வாயினை மட்டும் காணோம். டே இப்போ வாயினை கொண்டுட்டாலாம் என்ன? தர ஃபுல்லாக கொஞ்சம் ரத்தம் இருக்குது, என் வாயினோட செருப்பு இருக்குது, வாயினோட ஃபோன் கூட இங்கே தாண்டா இருக்குது. வாயினங்க அவள் எங்கடா? டிக்கெட்டை அவளை எழுப்பி கேட்கலாம் அப்படின்னு அவளை அப்படியே எழுப்புறாங்க. அவள் கண்ணு முழிச்சு, வந்துட்டியா, உன்னை கண்டிதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எச்சி கையிடுறி, என் வாயனுங்க. அவங்க அவளா அவன் நேற்று நைட்டே தப்பிச்சு போயிட்டா, மிஸ் ஆயிட்டா. உன் முன்னாடியே உன் கண் எதிர்க்கவே அவளை கொல்லலான்னு வச்சுருந்தேன். ஆனால் அந்த நாய் எஸ்கேப் ஆயிடுச்சு. எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா. நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக அவளை தேடி கண்டுபிடிச்சி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு அரைஞ்சிட்டு, சார் அவளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க சார், நான் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு போலீஸ் அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வாயனை காணோம், என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. தேங்க் அப்படியே மண்டையெல்லாம் பிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மா தான் வந்து, இங்கே பாராத்தையும் வாயனுக்கு அடிச்சிருவா, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? வாயன் நிச்சயமாக இங்கேயே போயிருக்க மாட்டா, இங்கே தான் எங்கேயாவது இருந்திருப்பா. வாயன் தப்பிச்சு போயிட்டேன்னு தானே அவன் சொல்கிறா. நம்ம இங்கே இருக்கிற யார்ட்டையாவது விசாரிச்சு பார்க்கலாம், வாயன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் போல். ஸோ அதனால் அந்த கல்யாணத்துலலாம் எல்லோரும் பிஸியாக அந்த ஊருக்கு வெளியே ஒரு மண்டபத்தில் தான் இருந்திருக்காங்க. இந்த ஊருக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்கும் தெரியலை, யாருமே இல்லை, இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இருந்திருக்கா. ஸோ அதனால் வாயனை யாருமே பார்க்கல. ஒரு வீட்டு கதவாக தட்டி தட்டி, இவளை பார்த்தீங்களா, இவன் என் பொண்டாட்டி பார்த்தீங்களா, ப்ளீஸ் பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். அவனை பார்க்குறதுக்கே அவ்வளோ பாவமாக இருக்குது. ஆனால் யாருமே பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ரோட்டுக்கு வந்து, பையன் எங்கடி போனேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது தான் கீழே ஏதோ ஒரு மாதிரி மினுமினுக்குது. என்னென்னு எடுத்து பார்த்தா வாயனோட இயரிங்ஸ். இது இது டே டே மச்சான் மச்சான், என்னடா என்னாச்சு, இது என்னது? இது வாயனோட கம்மல் தான்டா, இது இங்கே விழுந்து இருக்குது. அப்போ அவன் நேற்று இங்கே வந்திருக்காளா? ஆமாம், வாயனோட கம்மல் இங்கே இருக்குன்னா வாய் நிச்சயமாக இங்கே வந்திருக்கணும். அப்போ இங்கேருந்து அவள் ஏதோ ஒரு வண்டியில் தான் தப்பிச்சு போயிருக்கா. இந்த ரோட்டில் எந்தெந்த வண்டி போச்சு நம்ம கண்டுபிடிச்சா வாயனை கண்டுபிடிச்சிடலாம். அவள் ஏதோ ஒரு வண்டியில் தான் ஏறி போயிருக்கா அப்படின்னு வாயனை இன்னுமே தேடிட்டுருக்காங்க. பாவம் அங்கே எல்லா வண்டியும் வருதா இல்லையான்னு சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை, எந்த கார் வந்துச்சுன்னு சரியாக கண்டுபிடிக்க முடியல. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. காலையிலேருந்து அங்கேயே தான் உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு தான், நீ வீட்டுக்கு போடா, நம்ம நாளைக்கு காலையில் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லைடா, இங்கே பாருடா, போலீஸும் பாவம் தானே, காலையிலேருந்து அவங்களும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும். வாயன் தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சிருச்சு, நிச்சயமாக நம்மளை தேடி வருவா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ சரி அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரான். அவனுக்கு பயங்கரமாக அழுக வருது. அப்படி காரில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே, எங்கடி போனேன், சீக்கிரம் வந்துடுறேன் என்னை தேடி, என்னால் முடியல அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு காரை வந்து வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வரான். வந்து பார்த்தா வாசலில் யாரோ படுத்து கிடக்குற மாதிரி இருக்குது. யார் இது அப்படின்னு எட்டி பார்க்குறான். பார்த்தா வாயன் தான் படுத்து கிடக்குறா. வாயனை பார்த்து தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுன்னு தெரில. பேச்சு கூட வாயிலேருந்து வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஏ அப்படின்றான். வாயனும் சத்தத்தை கேட்டு அப்படி முடிச்சு பார்க்குறா. பார்த்தா நின்றுருக்க பார்த்தோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க இப்போ வரீங்க, காலையிலேருந்து நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவள் தேங்காய் போட்டு அடிக்கிறா. தேங்காய் பைத்தியக்காரி அப்படின்னு அவளை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறான். வாயன் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி என்னை கட்டி பிடிச்சி அழுகிறத ஃபீல் பண்ணுறா. பயங்கரமாக அழுகிறான். வாயனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக இருக்குது. தேம் என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறீங்க, என்னாச்சு ஹே சொல்லிட்டு போக மாட்டியாடி, எங்கடி போனேன்? நான் என்ன தேங்க் பண்ணுவேன், அவன் என்னை கடத்திட்டு போயிட்டா. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஒரு காலில் லிஃப்ட் கேட்டு வந்தேன். என்னை இங்கே கூப்பிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, கங்கு தான் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா. ஆனால் நீங்கள் வரலன்னதும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அங்கே வந்து போயிட்டா. இங்கேருந்து என்னை விட்டுட்டு போயிட்டா அவள்.
நானும் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு. இப்போ தான் வரீங்க. ராத்திரி 1 மணிக்கு. வீட்டுக்கு வர நேரமா இது? ஏ லூசு, உன்னை காணோன்னு தெரு தெருவா தேடி பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சிட்டு வந்திருக்கேன்டி. நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடி. சத்தியமாக பயந்துட்டேன். பயந்துட்டுங்கிறத விட செத்துட்டேன். செத்துட்டேன் நான். நான் நான் இவ்வளோ தூரம் எதுக்கும் பயந்ததில்லை, எதுக்கும் பதட்டப்பட்டதில்லை. நீ எனக்கு கிடைக்க மாட்டியோன்ற அவ்வளோ பயம். அப்படியே கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஓகே தேவன், நான் வந்துட்டேன்ல. நானும் உங்களை மிஸ் பண்ணேன். எங்கே திரும்ப உங்களை பார்த்துட முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் பார்த்துட்டேன் அப்படின்னு 2 பேரும் கடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் 2 பேருக்கும் விடணும் அப்படின்ற எண்ணமே இல்லை. ஒரு நிமிஷம் கூட இதுக்கடுத்து பிரிய முடியாது அப்படின்ற அளவுக்கு 2 பேரும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ தேங்காய், நீ காலையிலேருந்து சாப்பிட்டியாடி? இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை. சரி வாங்க 2 பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வீட்டில் சமைக்கவும் என்னால் முடியாதா. ஸோ இருக்கிற ஃப்ரூட்ஸை தான் டைம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். வாயன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது. தயம், என்னடி நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொன்னீங்களா ஜங்குக்கு, என் அம்மா அப்பாவுக்கு, உங்களோட அம்மா அப்பாவுக்கு நான் கிடச்சிட்டேன்னு? ஐயோ சொல்லலையே அப்படின்னு ஒருத்தருக்கா வாயனே கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா ஜங்குக்கெலாம். மச்சான் இருறா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ப்ரோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றா. இது சிஸ்டர் வாயன் நீங்களா? ஆமாம் நான் தான். நான் காலையிலே ஆக்சுவலாக தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் என்ன வீட்டில் தான் யாரும் இல்லை, என்கிட்ட ஃபோன் இல்லையா, அதனால் கால் பண்ணி சொல்ல முடியல, சாரி அப்படின்றா. அவன் பார்க்குறான். ஓகே சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டீங்க. இப்போது நைட்டு 3 மணிக்காவது கால் பண்ணி சொல்லணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு, ரொம்ப நன்றி. நாளைக்கு காலையில் சொல்லலையே பா, உங்கள் புருஷன் உயிரை வாங்கி எடுத்துட்டான், இதுக்கடுத்தலாம் காணாமல் போயிடாதீங்க, என் உயிரை வாங்கிடுவான் அப்படின்னு ஜங்குக்கோ காலை கட் பண்ணிட்டான். அவன் சிரிச்சிட்டே, என்ன ஜங்குக்கு அவ்வளோ சொல்கிறாரு, அவ்வளோ கடுப்பேத்துனியா என்ன? கடுப்பேற்றணுண்ணா, அவன் உயிரை வாங்கிட்டேன்டி. என் கடைப்பாலம் மச்சான் மட்டும் நான் 100 வாட்டி சொல்லியிருப்பேன் அவங்ககிட்ட. 100 வாட்டி தானா? 200 வாட்டி சொல்லலையா? படி பைத்தியக்காரி அப்படின்னு அவன் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கூட்டிகிட்டு இருக்க. வாங்கினா அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு, தயம் என்னடி நீங்கள் அந்த செக்ரட்டரிக்கு ஏதோ ஹோப்பு கொடுத்தீங்களாம்ல? ஹோப்பு ஏதோ கோப்பையை கொடுத்த மாதிரி சொல்கிற. என்னத்த கோப்பையை கொடுத்தேன்? கோப்பை இல்லை, ஹோப். என்ன ஹோப்? அவள் தான் சொன்னான். நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், அவனை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனை லவ் பண்ணலான்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தான். என்னை பார்த்து சிரிக்கிறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அப்படி பண்ண போய் தானே நான் அவர் என்னை லவ் பண்ணுறான்னு நினச்சேன் அப்படின்லாம் அவன்கிட்ட சொன்னான். உண்மையா? நான் அவளுக்கு ஹோப் கொடுக்கல, அவளை டீஸ் பண்ணேன், அவ்வளோதான். அவன் அந்த மாதிரி சொன்னப்போ ஏதோ ஒரு மாதிரி, எந்த ஒரு பையனுக்குனாலும் லவ் பண்ணுறேன், உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஜாலியாக தானே இருக்கும். அந்த ஜாலினஸ் தான் சும்மா டீஸ் பண்ணேன். அந்த பிள்ளை அப்படின்னு நினச்சி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டில் கொண்டாடிட்டுருக்கா, அந்த என்னெல்லாம் இல்லை. ஜாலி என்ன உங்களுக்கு? ஜாலி இதுக்கடுத்து நீங்கள் ஹாலில் தான் படுக்கணும், ரூமில் இல்லை. வாயின் சாரி, அது ஏதோ ஒரு மூடில் இருந்தேன்னா அதனால் அப்படி சொல்லிட்டேன். மூடு? என்ன மூடில் இருந்தீங்க அப்படி? அதான்டி ஜாலி மூடு. ஓ, அப்போ நீங்கள் திருவிழா இருந்து போனால் 10 பொண்ணுங்க வந்து சொல்லும், எங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. அப்போ உங்களுக்கு அந்த ஜாலி மூடு வருமா? டெஃபினெட்லி எந்த ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் வரும். செருப்பு கழட்டி வெடி பத்தயம். நான் சொல்லும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி தோணும். மற்ற பொண்ணுங்க சொல்லும்போது எதுக்கு தோணணும்? அது எதுக்கு தேவையில்லாதது? அதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. இதுக்கடுத்துல அப்படி தோணக்கூடாது, ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஓ, இப்போ நீ பொசசிவ் ஆகுறியா? இல்லையே, நான் சொன்னேன் அவ்வளோதான். இதுவே வேறு ஏதாவது பையன் என்கிட்ட சொன்னான், நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்கள்ல, அதே மாதிரி தான் இதுவும். என் காலேஜில் படிக்கிற ஒரு பையன் சொன்னதுக்கே அந்த முறைச்சிங்கள்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், புரியுதா? அப்புறம் என்ன, இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு வாயில் ஓடிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே சாப்பிட்றாங்க. 2 பேரும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ அதனால் ரூமுக்கு போய் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் வாயனை கண்ணு முடிச்சு பார்க்குற பக்கத்தில் தேங்கல்ல. என்னடான்னு எழுந்துச்சி பார்த்தா கீழே முழு குடும்பமே உட்காந்துருக்கு. வாயனை பார்த்தது விழுந்து தாங்குறாங்க. வாயனுக்கா, ஒரு நாள் தானடா காணாமல் போனேன், அதுக்கு என்னடா இப்படி வர வைக்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் ஒரு மாதிரி பிரமிப்பாக பார்த்துட்ருக்கா. தேங்கோட அம்மாலாம், வயன் நீ நேற்றுலேருந்து ஒழுங்காக சாப்பிட்லன்னு கேள்விப்பட்டேன், வெறும் ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டியா? இந்த அம்மா அப்படின்னு வகை வகையாக வாயனுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட கொடுக்குறாங்க. வாயனா,
இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஜங்குக் பார்க்குறான். குட், எப்படி தான் இருக்கணும். ஏன் மச்சான், உன் பொண்டாட்டி காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டா. நம்ம காலையிலேயே வீட்டுக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும்ல அவள் வந்திருப்பான்னு. டேய், நான் என்னடா பண்ணுறது? நீ தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுவோன்ன, நானும் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா பண்ண முடியும், விட்றா அப்படின்னு தேங்க அசால்ட்டாக சொல்கிறான். ஜங்குக்கு பார்க்குறான். ஏன் பேச மாட்ட? நீ ஏன் பேச மாட்ட? அப்படின்ட்டு தான் கிடச்சிட்டாலே, நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு ஜங்குக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்க. சரி சரி பைத்திய மாதிரி பேசாதீங்க, வந்து சாப்பிடு அப்படின்னு ஜங்குக்கையும் கூப்பிட்றாங்க. ஜங்குக்கா தேவைதான், எனக்கு தேவைதான் அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?